வணக்கம். ராகவா விஷன் செய்திகளுக்காக ஆனந்தி. விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள். புதுவையில் உள்ள பாரம்பரிய கட்டிடங்களை பாதுகாப்பதில் அரசு கவனம் செலுத்தி வருகிறது. முதலமைச்சர் ரங்கசாமி பெருமிதம். பட்டா மாற்றம் செய்ய 8000 ரூபாய் லஞ்சம் பெற்ற கிராம நிர்வாக அதிகாரி கைது. வானூரில் பரபரப்பு. உணவகங்களை ஆய்வு செய்யாத உணவு பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு கண்டனம். சமூக அமைப்பினர் ஆர்ப்பாட்டம். திப்புராயப்பேட்டை தேவி நாகவள்ளி மாரியம்மன் கோவில் கும்பாபிஷேகம். திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம். இனி விரிவான செய்திகள். புதுவையில் உள்ள பாரம்பரிய கட்டிடங்களை பாதுகாப்பதில் அரசு கவனம் செலுத்தி வருவதாக முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் 200 ஆண்டுகள் பழமை வாய்ந்த முதல் பிரெஞ்சு கல்வி நிலையமான பான்சியானா மேல்நிலைப்பள்ளி மறுசீரமைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இந்த புதிய கட்டிடத்தை முதலமைச்சர் ரங்கசாமி இன்று திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் தற்காலிக சபாநாயகர் அன்பழகன், அமைச்சர் சிவக்கொழுந்து, ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டனர். சுமார் 5 ஏக்கர் பரப்பளவில் கடற்கரையோரத்தில் அமைந்துள்ள இந்த பள்ளி பாரம்பரிய கட்டிடக்கலை வடிவம் மாறாமல் புதுப்பிக்கப்பட்டு புதிய பொலிவுடன் திறக்கப்பட்டுள்ளது. திறப்பு விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, 200 ஆண்டுகள் பழமையான இந்த கல்வி நிறுவனம் இந்தியாவின் முதல் பிரெஞ்சு பெண்கள் பள்ளி என்றார். பெண் கல்வியை ஊக்குவிக்க வேண்டும் என்று பாவேந்தர் பாரதிதாசன் வலியுறுத்தியதற்கு இந்த பள்ளியே சிறந்த சான்றாக விளங்குவதாகவும் அவர் கூறினார். புதுச்சேரியில் பழமையான கட்டிடங்கள் இல்லை என்று சிலர் கூறுவதாகவும், ஆனால் இந்த பள்ளி கட்டிடம் புதுச்சேரியின் வரலாறு மற்றும் பாரம்பரியத்தை எடுத்துக்காட்டும் முக்கிய அடையாளமாக திகழ்வதாக தெரிவித்த முதலமைச்சர் ரங்கசாமி, மாநிலத்தில் உள்ள பாரம்பரிய கட்டிடங்களை பாதுகாப்பதில் அரசு தொடர்ந்து கவனம் செலுத்தி வருவதாக கூறினார். வஉசி பள்ளி கட்டிடத்தை தொடர்ந்து இந்த பள்ளியும் பழமை மாறாமல், வடிவமைப்பு மாறாமல் சுமார் 7.5 கோடி ரூபாய் மறுசீரமைக்கப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். புதுச்சேரியில் மக்களிடையே பிரெஞ்சு மொழி கற்கும் ஆர்வம் தொடர்ந்து இருந்து வருவதாக தெரிவித்த அவர், புதிய கல்விக் கொள்கையிலும் பிரெஞ்சு மொழி பாடமாக தொடர வேண்டும் என்பதுதான் அரசின் விருப்பம் என்றார். புதுச்சேரியில் பிரெஞ்சு மொழி கட்டாய பாடமாக இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தி மத்திய அரசுக்கு தான் கடிதம் எழுதியுள்ளதை சுட்டிக்காட்டிய அவர், பிரெஞ்சு மொழி கல்வியை தொடர்ந்து வழங்க அரசு நடவடிக்கை எடுக்கும் என்றும் அவர் கூறினார். அரசு பள்ளிகளுக்கான நிதி ஒதுக்கீடு தொடர்ந்து அதிகப்படுத்தப்பட்டு கல்வித்தரத்தை மேம்படுத்த பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்தார். வானூரில் பட்டா மாற்றம் செய்ய 8000 ரூபாய் லஞ்சம் பெற்ற கிராம நிர்வாக அதிகாரி கைது செய்யப்பட்டுள்ளார். விழுப்புரம் மாவட்டம் வானூரை அடுத்த ஒட்டை கிராமத்தை சேர்ந்தவர் பிரபு. இவர் தனது தாய் பெயரில் இருந்த நிலத்தில் பட்டா கேட்டு கடந்த 1ஆம் தேதி ஆன்லைனில் விண்ணப்பித்திருந்தார். இது தொடர்பாக ஒட்டை விஏஓவான கண்டமங்கலம் இந்திரா நகரை சேர்ந்த கலைச்செல்வி என்பவரை கடந்த 12ஆம் தேதி பிரபு அணுகினார். அப்போது கலைச்செல்வி பட்டா மாற்றம் செய்ய 8000 ரூபாய் லஞ்சம் கேட்டுள்ளார். இது குறித்து விழுப்புரம் லஞ்ச ஒழிப்பு பிரிவு போலீசாரிடம் பிரபு புகார் தெரிவித்தார். போலீசார் அறிவுறுத்தலின்படி ரசாயன பவுடர் தடவிய பணத்துடன் வானூர் தாலுகா அலுவலகத்திற்கு நேற்று மதியம் பிரபு சென்றார். அங்கு ஜமாபந்தி முகாமில் இருந்த விஏஓ கலைச்செல்வியிடம் லஞ்ச பணத்தை பிரபு கொடுத்துள்ளார். அப்போது அங்கு மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்பு போலீசார் கலைச்செல்வியை கையும் களவுமாக பிடித்தனர். இதனையடுத்து வானூர் தாலுகா அலுவலகத்தில் விஏஓ கலைச்செல்வியிடம் போலீசார் தீவிர விசாரணை நடத்தினர். இச்சம்பவத்தால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. உணவகங்களில் ஆய்வு செய்யாத உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு கண்டனம் தெரிவித்து சமூக அமைப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். உணவகங்களில் பயன்படுத்தப்படும் ரசாயன நிறமூட்டிகள், செயற்கை சுவையூட்டிகள் மற்றும் உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும் துரித உணவுப் பொருட்களை உடனடியாக தடை செய்ய வேண்டும். நட்சத்திரம் மற்றும் நடுத்தர ஹோட்டல்கள், சாலையோர உணவகங்கள், பானிபூரி உள்ளிட்ட துரித உணவு விற்பனை மையங்களில் விரிவான ஆய்வுகளை மேற்கொள்ள வேண்டும். அனைத்து உணவகங்களிலும் விற்பனை செய்யப்படும் உணவுப் பொருட்களின் தரம் மற்றும் பாதுகாப்பு தன்மையை உறுதிப்படுத்த உணவு பாதுகாப்புத்துறை தீவிர நடவடிக்கை எடுக்க வேண்டும். புதுச்சேரியில் பொதுமக்களின் உணவு பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி மக்கள் வாழ்வுரிமை இயக்கம், 6ஆம் திணை மக்கள் இயக்கம் மற்றும் பல்வேறு சமூக ஜனநாயக இயக்கங்கள் சார்பில் கோரிமேட்டில் உள்ள உணவு பாதுகாப்பு அதிகாரி அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மக்கள் வாழ்வுரிமை இயக்க செயலாளர் ஜெகநாதன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர். பொதுமக்களின் உடல் நலன் மற்றும் வாழ்வுரிமையை பாதுகாக்க புதுச்சேரி அரசும் உணவு பாதுகாப்புத்துறையும் உடனடியாக நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் அடுத்த கட்டமாக முற்றுகை போராட்டம் நடத்தப்படும் என்றும் அவர்கள் எச்சரிக்கை விடுத்தனர்.
தேவி நாகவள்ளி மாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுவை உப்பளம் தொகுதி திப்புராயப்பேட்டையில் உள்ள தேவி நாகவள்ளி மாரியம்மன் கோவில் மகா கும்பாபிஷேக விழா இன்று நடைபெற்றது. கும்பாபிஷேகத்தையொட்டி நேற்று கணபதி ஹோமம், நவகிரக ஹோமம், லட்சுமி ஹோமம், கோபூஜையுடன் கும்பாபிஷேக ஏற்பாடுகள் தொடங்கியது. இன்று காலை 10 மணிக்கு பூர்ணாகுதி, யாத்ரா தானத்துடன் கடம் புறப்பாடு தொடங்கியது. தொடர்ந்து பாலவிநாயகர், பாலமுருகர், தேவி நாகவள்ளி மாரியம்மனுக்கு சிம்ம லக்னத்தில் மகா கும்பாபிஷேக குடமுழுக்கு விழா நடைபெற்றது. இதற்கான ஏற்பாடுகளை கோவில் குருக்கள் சிவகுமார் மற்றும் கோவில் நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநில சாலையோர வியாபாரிகள் சங்க செயற்குழு கூட்டத்தில் முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. புதுச்சேரி மாநில சாலையோர வியாபாரிகள் சங்கத்தின் பேரவை கூட்டம் புதுவை தமிழ்ச்சங்க வளாகத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி நகராட்சி மற்றும் உழவர்கரை நகராட்சி பகுதிகளை சேர்ந்த சாலையோர வியாபாரிகள் மற்றும் சங்க நிர்வாகிகள் இதில் கலந்து கொண்டனர். புதுச்சேரி தொழிலாளர் காங்கிரஸ் தலைவர் பிரபுராஜ் தலைமை தாங்கினார். கூட்டத்தில் சாலையோர வியாபாரிகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க புதுச்சேரி அரசு மற்றும் உள்ளாட்சித்துறை துரிதமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது. மேலும் புதுச்சேரி நகராட்சி பகுதியில் நடத்தப்பட வேண்டிய கமிட்டி தேர்தலை உடனடியாக நடத்தி சாலையோர வியாபாரிகளின் சட்டப்பூர்வ உரிமையை நிலைநிறுத்த வேண்டும் என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. சாலையோர வியாபாரத்தை ஒழுங்குபடுத்த வேண்டுமே தவிர ஆக்கிரமிப்பு அகற்றம் என்ற பெயரில் அவர்களது வாழ்வாதாரத்தை பாதிக்கும் நடவடிக்கைகளை மேற்கொள்ளக்கூடாது என்பதும் கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. இது தொடர்பாக பல்வேறு தீர்மானங்கள் கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டன. இதனைத் தொடர்ந்து சங்கத்தின் புதிய மாநில நிர்வாகிகள் தேர்வு செய்யப்பட்டனர். மாநில தலைவராக பிரபுராஜ், பொதுச் செயலாளராக அந்தோனி குருஸ், பொருளாளராக உதயசங்கர் தேர்வு செய்யப்பட்டனர். துணைத் தலைவர்களாக நேரு ஜான், தமிழரசன், ஐயனார், விஜயா மற்றும் துணை செயலாளர்களாக ரகுபதி, சங்கீதா, மணிகண்டன், மயிலு ஆகியோரும் நியமிக்கப்பட்டனர். அங்கன்வாடி பணியாளர்களுக்கு நிலுவை சம்பளம் வழங்க கோரி சட்டமன்ற உறுப்பினர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் கவர்னருக்கு மனு அனுப்பியுள்ளார். புதுச்சேரி லட்சிய ஜனநாயக கட்சி தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் கவர்னருக்கு மனு ஒன்றினை அனுப்பியுள்ளார். அம்மனுவில் அவர் புதுச்சேரி அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர்கள் குழந்தைகளின் ஊட்டச்சத்து, ஆரம்ப கால பராமரிப்பு மற்றும் சுகாதார விழிப்புணர்வு பணிகளில் முழுமையாக அர்ப்பணித்து வருவதாகவும், இந்த முன்கள பணியாளர்கள் 5 மாதங்களாக சம்பளம் கிடைக்காமல் அவதிக்குள்ளாகி உள்ளதாகவும், அன்றாட வீட்டு செலவுகள், பிள்ளைகளின் கல்வி மற்றும் அத்தியாவசிய தேவைகளுக்கு தங்களது மாத சம்பளத்தையே நம்பியிருக்கும் இந்த ஊழியர்கள் இந்த நீண்ட தாமதத்தால் கடுமையான நிதி நெருக்கடியும் மன உளைச்சலுக்கும் ஆளாகி இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் அங்கன்வாடி பணியாளர்கள் ஆற்றி வரும் அத்தியாவசிய சேவைகளை கருத்தில் கொண்டு கவர்னர் இந்த விவகாரத்தில் உடனடியாக தலையிட வேண்டும் என்றும், மேலும் சம்பந்தப்பட்ட துறைகளை முடுக்கிவிட்டு நிலுவையில் உள்ள அனைத்து ஊதியங்களையும் தடையின்றி ஒரே தவணையாக விடுவிக்கவும், இனிவரும் மாதங்களில் உரிய நேரத்தில் சம்பளம் கிடைப்பதை உறுதி செய்ய உரிய உத்தரவுகளை பிறப்பிக்க வேண்டும் என்றும் அந்த மனுவில் அவர் கூறியுள்ளார். புதுவை உழந்தை கீரப்பாளையத்தில் ஆதார் சேவை மையத்தை முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்தார். இந்திய தனித்துவ அடையாள ஆணையத்தின் ஆதார் சேவை மையம் புதுச்சேரி முதலியார்பேட்டை அஞ்சல் உழந்தை கீரப்பாளையம் 100 அடி சாலை சிந்து பிளாசாவில் அமைக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் ரங்கசாமி இதனை இன்று திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் சுகாதாரம் மற்றும் தகவல் தொழில்நுட்ப செயலாளர் சௌத்ரி முகமது யாசின், மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன், பெங்களூரு மண்ட அலுவலகத்தின் துணை பொது இயக்குனர் அன்னி ஜாய் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். விழாவில் ஆதார் சேவைகள் குறித்த திட்டம் மற்றும் ஆராய்ச்சி துறையால் உருவாக்கப்பட்ட விழிப்புணர்வு காணொலிகளை ஆங்கிலம், தமிழ், மலையாளம் மற்றும் தெலுங்கு ஆகிய மொழிகளில் முதலமைச்சர் வெளியிட்டார். மேலும் திட்டம் மற்றும் ஆராய்ச்சித்துறை மற்றும் பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை ஆகியவற்றிற்கு ஆதார் பதிவு உபகரணங்கள் மற்றும் புகைப்படம், கைரேகைகள் மற்றும் கருவிழி ஸ்கேன் உள்ளிட்ட பயோமெட்ரிக் தகவல்களை புதுப்பிப்பதற்கான கருவிகளும் வழங்கப்பட்டன. இந்த ஆதார் சேவை மையம் மூலம் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் உள்ள குடிமக்களுக்கு ஆதார் தொடர்பான சேவைகளை ஒரே இடத்தில் எளிதாக கிடைக்க செய்து ஆதார் சேவை வழங்க வலுப்படுத்தப்படும். லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் ஜீவா நகரில் கண் பரிசோதனை முகாம் நடைபெற்றது. லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் அறிவுறுத்தலின்படி ஜீவா நகர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளுக்கு லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் இலவச கண் பரிசோதனை முகாம் நடத்தப்பட்டது.
புதுச்சேரி சுகாதாரத்துறையுடன் இணைந்து நடத்தப்பட்ட இந்த முகாமில் லட்சிய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர் துரைசாமி, வழக்கறிஞர் பிரபாகரன், முன்னாள் கவுன்சிலர் சேகர், காமராஜர் நகர் தொகுதி தலைவர் கோகுலக்கண்ணன், வார்டு தலைவர் சரவணன், லட்சிய ஜனநாயக கட்சி நிர்வாகி பாலன், பூத் தலைவர் செல்வம் மற்றும் லட்சிய ஜனநாயக கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள், முதியோர், பெண்கள், குழந்தைகள் கண் சிகிச்சை செய்து கொண்டு பயன்பெற்றனர். இந்த முகாமை குறித்து பொதுமக்கள் கூறுகையில், லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் மக்களின் நலனை எப்போதும் கருத்தில் கொண்டு தங்களுக்கு நல்லது செய்து வருவதாகவும், இந்த முகாமினால் தாங்கள் பெரிதும் பயனடைந்து உள்ளதாகவும் தெரிவித்தனர். முதியவர்கள் வெளியில் செல்ல முடியாத காரணத்தினால் வீட்டின் அருகில் முகாம் நடப்பது மிகவும் பயனுள்ளதாக இருப்பதாகவும் தெரிவித்தனர். இந்த இலவச கண் பரிசோதனை முகாமில் கண் கண்ணாடி தேவைப்படுபவர்களுக்கு லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் ஏற்பாட்டின்படி கண் கண்ணாடி வழங்குதல் மற்றும் கண் அறுவை சிகிச்சை வேண்டுபவர்களுக்கு இலவச கண் அறுவை சிகிச்சையும் செய்து தரப்படுகிறது. ஏம்பலம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மோகன்தாஸ் அலுவலகத்தை முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்தார். புதுச்சேரி கிருமாம்பாக்கத்தில் ஏம்பலம் சட்டமன்ற உறுப்பினர் மோகன்தாஸின் புதிய சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் அமைக்கப்பட்டுள்ளது. இதன் திறப்பு விழா நடைபெற்றதா. புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கேற்றி புதிய அலுவலகத்தை திறந்து வைத்து வாழ்த்து தெரிவித்தார். தொடர்ந்து அமைச்சர்கள் ராஜவேலு மற்றும் சிவக்கொழுந்து ஆகியோர் சட்டமன்ற உறுப்பினர் மோகன்தாஸுக்கு பொன்னாடை அணிவித்து தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்தனர். தொடர்ந்து வெளியூர் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் மற்றும் முன்னாள் சேர்மன் பாலமுருகன் ஆகியோர் சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். மேலும் இந்திரா நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஏகேடி ஆறுமுகம், கதிர்காமம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அழகு பொன்னாடை போர்த்தி பூங்கொத்து கொடுத்து தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்தனர். தொழிலதிபர் பிரேம் மற்றும் TSV ஹோட்டல் உரிமையாளர் தங்கராசு ஆகியோரும் சால்வை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர். தொடர்ந்து பொதுமக்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் மோகன்தாஸ் அன்னதானம் வழங்கினார். இதில் கட்சி நிர்வாகிகள், உள்ளாட்சி பிரதிநிதிகள் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். வேதபுரி வள்ளலார் சன்மார்க்க சங்கம் சார்பில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. நெல்லித்தோப்பு தொகுதியில் வேதபுரி வள்ளலார் சன்மார்க்க சங்கம் சார்பில் ஆனி மாத பூச நட்சத்திரத்தை முன்னிட்டு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. சார மார்க்கெட் லெனின் வீதி சந்திப்பில் நடைபெற்ற அன்னதான நிகழ்ச்சியினை சங்க தலைவர் வள்ளலார் கணேஷ் மற்றும் செயலாளர் கந்தசாமி ஆகியோர் தொடங்கி வைத்தனர். வேதபுரி வள்ளலார் சன்மார்க்க சங்க தலைவர் கணேஷ், சங்க பொறுப்பாளர்கள் அன்பழகன் உடையார், அரியாங்குப்பம் ரவி பாண்டுரங்கன், புருஷோத்தமன், சிவாலய இளங்கோவன், சக்கரவர்த்தி, ராஜேஷ், விஜயராஜ், மணிமாறன், பாலாஜி செட்டியார், ரவிவர்மா, முனுசாமி, சின்னராசு, வீரமணி, மக்கள் மொழி மீடியா சரவணன், பன்னீர்செல்வம், குணசேகரன், கண்ணையா, கல்யாண சுந்தரம், செல்வம், மகாலிங்கம் உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டனர். புதுவையில் இன்று தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம். தங்கம் 1 கிராம் 13,850 ரூபாய். ஒரு சவரன் தங்கம் 1,10,800 ரூபாய். வெள்ளி 10 கிராம் 2,640 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். புதுவையில் உள்ள பாரம்பரிய கட்டிடங்களை பாதுகாப்பதில் அரசு கவனம் செலுத்தி வருகிறது. முதலமைச்சர் ரங்கசாமி பெருமிதம். பட்டா மாற்றம் செய்ய 8000 ரூபாய் லஞ்சம் பெற்ற கிராம நிர்வாக அதிகாரி கைது. வானூரில் பரபரப்பு. உணவகங்களை ஆய்வு செய்யாத உணவு பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு கண்டனம். சமூக அமைப்பினர் ஆர்ப்பாட்டம். திப்புராயப்பேட்டை தேவி நாகவள்ளி மாரியம்மன் கோவில் கும்பாபிஷேகம். திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம். இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.